சக்தி சக்தி எங்க இருக்க? யாராவது இருக்கீங்களா? நான் குழிக்குள்ள விழுந்துட்டேன், காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? சக்தி 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 எங்க இருக்க? காப்பாத்துங்க. சக்தி எங்க இருக்க? வெற்றி வெற்றி சக்தியோட குரல் மாதிரி இருக்கு. வெற்றி, நான் குழிக்குள்ள இருக்கேன். வெற்றி வெற்றி சக்தி நீ கத்திட்டே இரு, நான் உன்கிட்ட வரேன். சக்தி வெற்றி வெற்றி வெற்றி, நான் இங்க இருக்கேன். வெற்றி சக்தி வெற்றி சக்தி இரு இரு, நான் வரேன். வெற்றி, நான் இங்க இருக்கேன். வெற்றி வெற்றி வெற்றி, வா வெற்றி. சக்தி நீ கத்திட்டே இரு. சீக்கிரம் வா வெற்றி. வெற்றி வா வெற்றி. வெற்றி சக்தி சீக்கிரம் வா வெற்றி. தோ வரேன் சக்தி. உன் குரல் கேக்குது. வெற்றி, என்னை காப்பாத்து. சக்தி. வெற்றி வெற்றி, நான் இந்த குழிக்குள்ள இருக்கேன். வெற்றி வெற்றி வெற்றி, வா வெற்றி. ஏய் நீ எப்படி இந்த குழிக்குள்ள விழுந்த? ரவுடிங்க என்ன தரக்கிட்ட வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் உள்ள விழுந்துட்டேன். வெற்றி, என்னை காப்பாத்து. வெற்றி சரி கை கொடு. நீ என்ன குழிக்குள்ள விழுந்துட்ட? என்ன காப்பாத்தவன நினைச்சா நீ ஏன் கூட வந்து விழுந்துட்ட? ஏண்டி என்ன வேணுனே வா விழுந்த? உன் வெயிட் தாங்க அப்படியே என்ன இழுத்து விட்டியாடி. டேய், ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் என்னதுக்கடி முறைக்கிற? எல்லாம் உன்னால தானே. டேய் நான் என்னடி பண்ணேன்? டேய், நீ எதுக்குடா வந்து காப்பாத்துன? நீ தானடி காப்பாத்துறேன்னு கத்துன. நான் அதுக்காக தான் கத்துனேனா? நீ தானே என் பேரை கூப்பிட்டு கத்துன. சரி உன்னை போய் காப்பாத்த வந்தேன் பாரேன். அந்த சைடு போ. யாராவது இருக்கீங்களா? உங்க அப்பா நீதிமணி இருக்கான். டேய், போடா. தள்ளி உட்கார்றா. ஏய் எதுக்கடி கத்திக்கிட்டே இருக்க? டேய், எனக்கு ரொம்ப பசிக்குது. காலையில சாப்பிட்டதுடா. எனக்கு பசிக்குதுடா. சரி நான் வேணா போயிட்டு 4 இட்லி ஒரு பொங்கல் ஒரு வடை வாங்கிட்டு வரட்டுமா? ஏய், எனக்கு கொடுப்பேத்தாத. இதெல்லாம் எங்க கிடைக்குங்க? தெரியுது இல்ல? அப்புறம் என்ன பசிக்குதுங்கற? பசிச்சா பசிக்குதுன்னு சொல்லுவாங்க மடப்பையல. உண்மையிலேயே எனக்கு பசிக்குது, ஏதாவது ஒண்ணு பண்ணு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? மூளை இருக்கா? இல்ல புத்திதான் இருக்கா? எந்த நேரத்துல என்ன கேக்குறதுன்னு கொஞ்சம் விவஸ்தை இருக்கா? கலெக்டருக்கு படிக்கிறது தான் பேரு. ஆனா இந்த காட்டுக்குள்ள, அதுவும் இந்த குழிக்குள்ள சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு உன் மரமண்டைக்கு கொஞ்சம் கூடவா தோணல? டேய், என்னடா நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போற? அன்னைக்கு நீ சூப்பர் மார்க்கெட்ல பசிக்குதுன்னு சொன்ன உடனே அங்க இருந்து பிஸ்கட் பாக்கெட்ல எடுத்து கொடுத்தல்ல, அதுக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதானடா? செஞ்ச உதவிய சொல்லி காமிக்கிறேல்ல? இங்க பாரு, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, தெரியுமா? தெரியும் தெரியும். உன் தத்துவத்தெல்லாம் என்னால இப்ப கேட்க முடியாது. இப்ப எனக்கு பசிக்குது, நீ என்ன பண்ண போற அத சொல்லு. பசியை தீக்கணும் அவ்வளவுதானே. வெயிட் கரம்.
நவுரு நவுரு ஏய், தள்ளு. சீ, போடா. ஏய். ஏய். ஏய், ஆ? அதுக்குள்ள ஏன்டா கைய விடுற? பாம்பு பொந்து. இதுக்குள்ள கையை விட்டு பாம்பு புடிச்சு தரேன், நல்லா தின்னு. டேய், பாம்புல நான் தின்ன மாட்டேன். ஏன் வெஜிடேரியனா நீ? டேய், இத வந்து சொல்லிட போறேன். டேய், வெற்றி, வெற்றி வேண்டாம் வெற்றி. சொன்ன கேளுடா. கேளுடா. ஐயோ என்னாச்சுடா? பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, ஐயோ பேச சருங்க ஏற மாதிரி இருக்கே. நீ பேச்ச எங்கயாவது கேக்குறியா? வலிக்குதே. ஐயோ முடியல சக்தி, கை வலிக்குது. என்னடா, கைய பேச ஆட்டாத. ஏற மாதிரி இருக்கு. நான் செத்துருவேனா? செத்துருவேனா? பயந்துட்டியா? நல்லா பயந்துட்டியா? ஆ, என்ன பாம்பும் கடிக்கல ஒண்ணும் கடிக்கல. உன்னை ஏமாத்துன, நீ அசால்ட்டா ஏமாந்துட்ட. இங்க பாரு கையா ஒண்ணுமே இல்ல. போடா, போடா, லூசு பையன். கொஞ்ச நேரத்துல நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? சரி சரி பயப்படாத. உனக்கு இப்போ சூப்பரான உணவு ரெடி பண்ணி தரேன். டேய், 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 என்னடா பண்ண போற? ஏய் வெயிட் அண்ட் see. ஆ பாத்தியா? ஏய், என்ன முட்டை இது? பாம்பு முட்டை. பாம்பு முட்டைடா. இந்த பாம்பு முட்டையை அவிச்சு தரேன், நல்லா தின்னு. டேய், பாம்பு முட்டை விஷம்டா. இது சாப்பிட்டா செத்து போயிடுவோம். அப்படியா? ஐயோ, அப்ப என்னால கலெக்டர் ஆக முடியாதே. அப்படியா? உன் அப்பா கூட தான் சாப்பிடுவான், எதுவும் ஆகலையே. பயப்படாத பயப்படாத, ஒண்ணும் ஆகாது ஒண்ணும் ஆகாது. இது பாம்பு முட்டை கிடையாது, காடை முட்டை. பாரு. ஆமா, காடை முட்டை. ம், ஆமா, இது எப்படி இங்க வந்துச்சு? அதுவா? நீ இந்த குழிக்குள்ள விழுவேன்னு அது ஜோசியம் பார்த்திருக்கு. அதான் உனக்காக 2 நாளைக்கு முன்னாடி வந்து முட்டை போட்டுட்டு போயிருச்சு. பசிக்கிற நேரத்தில் ஏதாச்சும் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறியா? அதை விட்டுட்டு ஆறாயிரம். கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு கம்முன்னு இரு. உனக்கு இதை அவிச்சு தரேன். எப்படி வேக வைக்கலாம்? ஆ, உங்க அப்பா செல்வமுருகன் மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வருவாரு. ம், ம். என்னாச்சு? ஆ, இப்படி ஏதாவது ஆகும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே எடுத்து வச்சிருந்தேன். ம். இந்தா குடி. ஏய் கொஞ்சோண்டு குடி போதும், மீதி அப்புறம் தேவைப்படும்ல. ஏதோ ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டே இருப்பா. இந்த புடி. அந்த கல்லடு, அந்த கல்லு. ஆ ஆ
பாத்தியா இந்தா. இந்தா. இரு 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 ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. இப்போ ஓகே, நான் சாப்பிடுறேன். குடு போதும். டேய், இனிமே அந்த காட்டு பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாது. போங்கடா இங்க இருந்து. நைட் டைம் காட்டுக்குள்ள புலி சிங்கம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. தேங்க்யூ சார். யோ வாங்க, நம்ம ஊர் மக்கள் அலர்ட் பண்ணலாம். வாங்க. ஏண்டா சங்கிலி, உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அத உருப்படியா செய்யவே மாட்டியா? ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட மாட்டிக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க. நல்ல வேலை மினிஸ்டர் ஹெல்ப் பண்ணாரு, இல்லனா உள்ளதான் கடந்திருப்ப. மேடம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வருவாங்கன்னு எனக்கு எப்படி மேடம் தெரியும்? அவங்க மட்டும் வராமல் இருந்திருந்தாங்க இந்நேரம் காட்டுக்குள்ளே அவங்க 3 பேரையும் போட்டு தள்ளியிருப்போம். என்னடா இருப்போம். வெற்றி அடிச்ச அடி தாங்க முடியாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட மாட்டியிருக்க. என்கிட்ட வந்து இங்க பாய் சாப்பிடால் விட்டுட்டு இருக்கியா? எங்களுக்கு இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுங்க மேடம். இப்பவே நாங்கள் காட்டுக்குள்ள போய் அவங்க கதையை முடிச்சுட்டு வரோம். நீங்க ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம், எல்லாத்தையும் அந்த புலிக்கரடி பாத்துக்கும். புலிக்கரடியா? என்ன மேடம் சொல்கிறீங்க? ஃபாரஸ்ட் ஆபீசர் சொன்னதை மறந்துட்டியா? நைட் டைம்ல காட்டுக்குள்ள புலிக்கரடிலாம் வரும்னு சொன்னாங்கல்ல. அந்த சக்தியும் வெற்றியும் நம்ம கையால மாட்டி நம்ம கையால சாவறதை விட அந்த புலி கரடி கிட்ட மாட்டி கொடூரமா சாகட்டும். ஜம் 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 ஜம். உன்னால முடியும், ஏறு. இங்க இருந்து எப்படா வெளில போக போறோம்? என்ன கேளு. என்னவோ நான் உன்னை குழிக்குள்ள தள்ளி விட்ட மாதிரி என்ன கேளு. ஏய், குழிக்குள்ள கிடந்த உன்னை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு செவனேன்னு போயிருக்கணும். அப்படி செய்யாம விட்டதுக்கு என்ன இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப. இப்ப நீ என்ன சொல்ல வர? என்ன இங்கே விட்டுட்டு போறேன்னு சொல்றியா? போ. யார் வேண்டான்னு சொன்னது? என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். உன் ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவையில்ல. போ போ போ. பாரு, வெளியே போக முடியல. இன்னைக்கு இவ முகத்துல முடிச்ச, அதான் எல்லாம் கெட்டதாவே நடக்குது. நானும் ஓ மூஞ்சில தான் முழிச்சேன். அதான் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. சரி சரி, முறைக்காத. கொஞ்ச நேரத்துக்கு என் மேல இருக்கிற கோவம்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. கேட்டேன்னா நான் உன்னை மேலே ஏத்தி விடுறேன். எப்படி ஏத்தி விடுவேன்? என் 2 கையில ஏறி நில்லு. உன்னை அழகா தூக்கி அப்படியே மேல விட்டுறேன். நீ மேல போயிட்டு என்ன காப்பாத்து. நீ என்ன தூக்கிடுவியா? என் வெயிட் உன் கை தாங்குமா? உன்னை என் இதயமே தூக்கி வச்சிருக்கு, இந்த கை தூக்காதா என்ன? சும்மா நடிக்காத, சீரியஸா சொல்லு. என்ன நீ தூக்கிடுவியா? நம்பிக்கை இல்லைனா
நீ உன் கையை நீட்டு, நான் ஏறி மேல போறேன். வேண்டாம் 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 வேண்டாம். ஓ வெயிட் எல்லாம் ஏன் கை தாங்க முடியாது. நீயே கையை நீட்டு, நான் ஏறிப்பேன். அப்படி வா வழுக்கி. வா. ஏறு. பாத்து பாத்து. ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் ஏறு. என்ன காக்காவா? ஏய், நைட் எங்கடி காக்கா வர போகுது? கரடிடா. வெற்றி. கரடிடா. வெற்றி. கரடிடா. மலையூர் பகுதி மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. ஊரை சுத்தி இருக்கிற காட்டுக்குள்ள சிறுத்தை புலியோட நடமாட்டம் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால ஊர் மக்கள் யாரும் வெளியில வர வேண்டாம். அது மட்டும் இல்லாம தனியாக எங்கும் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரண்யா, அத்தை, இங்க வாயே. இதோ வரேன். டிவில என்ன சொல்றாங்கன்னு வந்து கேளு. என்னத்த? டிவில பாரு. நேத்து நைட்டு ஒரு பொண்ண சிறுத்தை புலி தாக்கி இருக்கு. பலத்த காயங்களோட அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதனால மலையூர் பகுதி மக்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படி கேட்டுக்கிறோம். ராத்திரி நேரங்கள்ல யாரும் வெளியில வர வேண்டாம். உங்க வீடுகளுக்கு முன்னால சிறுத்தை புலியோட நடமாட்டம் தெரிஞ்சா உடனடியா நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐயோ, சக்தி வேற காட்டுக்குள்ள இருக்காளே. ஐயோ. சரண்யா, இப்ப நீ என்ன சொன்ன? சக்தி காட்டுக்குள்ள இருக்காளா? அவ ஏன் காட்டுக்குள்ள இருக்கா? அது ஒண்ணும் இல்ல அத்தை. சக்தி காட்டுக்கு பக்கத்துல இருக்கான்னு சொன்னேன். இல்லையே, இல்ல, காட்டுக்குள்ள இருக்கான்னு தான் நீ சொன்ன. என் காதுல நல்லா கேட்டுச்சு சரண்யா. உண்மைய சொல்லு சரண்யா, என் சக்தி எங்க இருக்கா? நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீங்க பயப்படாதீங்க அத்தை. சக்தி பாதுகாப்பா தான் இருக்கா. அவளும் நானும் தங்கியிருந்த இடம் காட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். வேற எதுவும் இல்ல அத்தை. இல்ல, எனக்கு உன் பேச்சுல நம்பிக்கை இல்ல. நான் இப்பவே சக்திக்கு ஃபோன் பண்ணி பேசி பாக்குறேன். ஐயோ.
சக்தி மேடமும் நீங்களும் கிளம்பி வந்தீங்க. அப்போ சக்தி மேடம் இந்த பேக்கை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கொடுங்க